அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். நம்ம சேனல்ல சித்தா ஸ்காலர்ல நெறைய கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், டவுட்ஸ், எஜுகேஷன் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுதான் முதல் முறையா நீங்க பார்க்குறீங்கன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நீங்க பகிர்ந்தீங்க அப்படின்னா, இன்னும் இந்த விஷயம் அவங்களுக்கும் போய் சேரும். ஸோ, இன்னைக்கு அடுத்த ஒரு காமனான ஒரு டவுட் வந்து பார்க்க போறோம். சார், இப்போ எனக்கு ஆயுஷ்ல IISSல ரவுண்ட் 1ல சித்தா காலேஜ் சீட் அலாட் ஆயிடுச்சு. சரி. தென் ஐ ஜாயின்ட் சித்தா காலேஜ். அப்ப இந்த கிரைட்டீரியான்றது என்னன்னா, R1ல ஒரு சித்தா காலேஜ் அலாட் ஆயிடுச்சு. நீங்க அந்த காலேஜ்ல போய் ரிப்போர்ட்டும் பண்ணிட்டேன்னு சொல்ட்டீங்க. ஆஃப்டர் ஐ காட் சீட் ஃபார் பிடிஎஸ் இன் அதாவது பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் கவுன்சிலிங்ல பிடிஎஸ் கிடைச்சிடுச்சு. ஸோ, ஐ ரிசைன் த சித்தா சீட். தட் டைம் ஐ ஹாவ் டு பே பெனால்டி. ஹவ் மச் ஐ ஹாவ் டு பே அப்படின்றத குடுத்துருக்காங்க. சரி. இங்கே இதே இன்னொருத்தங்க சேம் டவுட்ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஒரு விஷயங்க. ஃபர்ஸ்ட் என்னன்னா, இப்ப நீங்க வந்து ஆயுஷ்ல R1ல ஜாயின் சீட் அலாட் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஜாயின் பண்ண ரிப்போர்ட்டும் பண்ணிட்டீங்க. ரிப்போர்ட் பண்ணின பிறகு, உங்களுக்கு ரிப்போர்ட்டிங் டைம்ல உங்களுக்கு பாண்ட் அப்படின்றத வந்து கண்டிப்பா குடுத்து விடுவாங்க. சரி, பாண்ட வந்து அந்த டைம்ல குடுக்கணும்னு அவசியம் இல்ல. சம்டைம்ஸ் ஒரு சிலவங்க 10 நாள் கழிச்சும் வந்து குடுங்க. காலேஜுக்கு ஃபுல்லா வரும்போது வந்து குடுங்கன்னு கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி, இதுல 2 கிரைட்டீரியா. 1 நீங்க வந்து காலேஜுக்கு ஜாயின் பண்ணல. ரிப்போர்ட்டே பண்ணல அப்படின்னா, நீங்க தாராளமா ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம். எந்தவித ரிப்போர்ட் காலேஜுக்கு இன்ஃபர்மேஷன் இல்லாம ஃப்ரீ எக்ஸிட் ஆகலாம். உங்களோட அமௌண்ட் பெனால்டிலாம் ஆகாது. உங்க அமௌண்ட் நீங்க கட்டின 20,000ன்றது உங்களுக்கு வந்துடும். இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. இப்ப உங்களோட கேஸ்ன்றது நீங்க ஜாயினும் பண்ணிட்டீங்க. ஆனா, அதன் பிறகு நீங்க ரிப்போர்ட்டும் பண்ணிட்டீங்க. அதன் பிறகு நீங்க பாண்ட் குடுத்தீங்களா இல்லையான்றது அப்போதைய சிச்சுவேஷன்ஸ்ல தெரியல. பட் உங்களுக்கு பிடிஎஸ் கிடைச்சிருச்சு. கம்ப்ளீட்டா போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த இடத்துல அமௌண்ட்ட வந்து ஃபோர்ஃபீட் பண்ணிடுவீங்க. ஏன்னா என்ன காரணம்னா, நீங்க ரிப்போர்ட்டும் பண்ணிட்டீங்க. அந்த சீட் ஏன்னா உங்களுக்கு அந்த பெனால்டி டேட்டும் முடிஞ்சிருக்கும். ஒரு குறிப்பிட்ட டேட் குடுப்பாங்க இல்லையா? ஜாயினிங் டேட். அந்த டேட் ரிப்போர்ட்டிங் டேட்டும் முடிஞ்ச பிறகு தான் அதுலயும் இன்னொன்னு R2ஓட ரவுண்ட் 2ஓட ரிசல்ட்டுக்கும் முன்னாடி 3 நாளைக்கு முன்னாடி நீங்க வந்து வேண்டான்னு எழுதி குடுத்தா மட்டும் தான், உங்களுக்கு பெனால்டி இல்லாம உங்களுக்கு அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகும். செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கோட 3 டேஸ்க்கு ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி நீங்க வந்து பண்ணீங்கன்னா, இன்கேஸ் அப்பயும் லேட் ஆயிடுச்சு. நான் வந்து அலாட் ஆன காலேஜ் லாஸ்ட்ல வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட் வந்து ஃபோர்ஃபீட் ஆயிடும். அமௌண்ட் கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. சரி, இப்ப ரவுண்ட் 2ல வந்து நான் வந்து இதே மாரி செகண்ட் இதில வந்து நான் வந்து எனக்கு ஒரு சீட் கிடைச்சிருச்சு. ரவுண்ட் 2ல. பட் நான் வந்து பிடிஎஸ் கவுன்சிலிங்ல எனக்கு ஒரு சீட் கிடைச்சிருக்கு. நான் எதுக்கு சார் மூவ் ஆக போறேன்? நான் டைரக்ட்டா பிடிஎஸ் போயிடுறேன் அப்படின்ற மாரி கூட ரவுண்ட் 2ல ஏதாவது சிச்சுவேஷன் கிடைக்குது அப்படின்னா, டைரக்ட்டா அங்கேயும் உங்களுக்கு உங்களோட அமௌண்ட்ன்றது டைரக்ட்டாவே அது ஃபோர்ஃபீட் ஆயிடும். ஃபோர்ஃபீட்னா அமௌண்ட் திரும்ப தரப்பட மாட்டது. இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பெனால்டி. அந்த அமௌண்ட்ட இது பண்ணிப்பாங்க. ஸோ, இப்போதைக்கு இவ்வளோ தான் இன்ஃபர்மேஷன்ஸ். சரி. இப்ப இன்னொரு டவுட்டும் கேட்டாங்க. சார், R1ல இந்த மாரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு வந்து பிடிஎஸ் கிடைச்சு போயிட்டேன். இப்ப காலேஜுக்கு ஏதாவது பெனால்டி இருக்குமான்னு கேட்டா, காலேஜ்ல நீங்க பாண்ட் குடுத்துருந்தீங்கன்னா பெனால்டி இருக்கும். பாண்டோட பெனால்டி அமௌண்ட் ஆஸ் பர் த எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு நீங்க பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அல்லது ஏஐசிசிக்கு பே பண்ண வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது ஏஐசிசிக்கு தான் நீங்க பே பண்ணுவீங்க. அந்த அமௌண்ட் அப்படின்றது 1,00,000 ரூப்பீஸ் அப்படின்றது பாண்ட்ல இருக்கும். அத நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. ஸோ, இவ்வளோ தான் மேஜரான இன்ஃபர்மேஷன்ஸு. ஸோ, தேவையில்லாம போட்டு குழம்பிக்க வேண்டாம். ஸோ, பிஃபோர் தட் எதுனாலும் டைம்லைனுக்குள்ள பிளான் பண்ணுங்க. ஈஸியா முடிங்க. நல்ல சீட்ட எடுத்துட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற விழிப்புணர்வ இந்த வீடியோ மூலியமா தெரிவித்துக் கொள்கிறேன். வேற ஏதாவது சந்தேகம்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா ஷேர் பண்றேன். தேங்க் யூ வெரி மச்.